இந்த உலகத்துல எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எந்த கஷ்டமும் இல்லாத இருக்குமோ அவன் தேவன் சிநேகிக்க தான் செய்வான். அப்படிப்பட்டதான மனுஷனுடைய சிநேகத்தை ஆண்டவர் எதிர்பார்க்க யதார்த்தமாய் தேவனை இன்னும் அதிகம் நெருங்கக்கூடியதான ஜனங்கள், அவருடைய வாழ்க்கையில பாடுகள் வர 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 இன்னும் நெருங்கக்கூடியதான ஜனங்களுக்கு தேவன் என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்றால், யாக்கோபு நிருபம் 1:12 வாசிங்க. சோதனை செய்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கினார்கள். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அதாவது நீங்க தேவனை நம்பலாம், ஆனா தேவன் உங்களை நம்புகிறாருங்கிறத முக்கியமான கேள்வி. அந்த இடத்துக்கு வந்துட்டீங்களா, இல்ல விழுந்து எழும்புறீங்களா? தேவனே உங்களை நம்பக்கூடிய ஒரு இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா அதுக்கு அர்த்தம் நீங்க எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டீங்க. என்ன எக்ஸாம்? பாடு அனுபவிக்கக்கூடிய எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டீங்க. ஏன் உங்களை ரட்சித்தார்? ஏன் உங்களை பரிசுத்தப்படுத்தினார்? ஏன் உங்களை பரிசுத்த நிறைத்தார்? அவருக்கு பிரியமா ஜீவிக்க. அப்ப இந்த கரடுமுரடான இந்த வாழ்க்கை பாதையில உங்களுடைய வாழ்க்கையில சோதனைகள் கஷ்டங்கள் வரும். நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? அதை சகிக்க தெரியும். அந்த இடத்துல அப்படியே பொறுமையா இருக்கணும். யோசித்து பார்க்க என்ன காரணம்னு தெரியாது. எல்லாரும் குறை சொல்றாங்க, உன் பாவம் தான், நீ அந்தரங்க பாவி, நீ சரியில்லை. யோபுடைய 3 நண்பர்களே சொன்னது போல வந்து சொல்லும் போது வலிக்கும். இல்லைங்கள, எனக்கு பதில் தெரியல, சரி இருந்துட்டு போட்டு, ஆனா சகிக்க. சோதனை செய்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனை உண்டு, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. பாருங்க, இப்போ எதனால நான் உங்களை சொல்ல முடியும் நீங்க உத்தமன் என்று? எதனால நான் உங்களை சொல்ல முடியும் உத்தமி என்று? இப்போ ஒரு எக்ஸாம் வச்சு அந்த எக்ஸாம்ல நீங்க பாஸ் பண்ணி, இல்லை அந்த எக்ஸாம்ல நீங்க 100க்கு 100 எடுத்தாதான் எனக்கு தெரியும் நீங்க நல்லா படிக்கிறவங்க. நான் ஒரு பரீட்சையே வைக்கல, எனக்கு எப்படி தெரியும்? இந்த உலக வாழ்க்கை வந்து ஒரு டெஸ்டிங் பீரியட் மாதிரி. அப்ப இந்த உலகத்துல அவர் சோதிச்சு பார்ப்பார். ஆபிரகாம சோதிச்ச நம்ம சோதிக்க மாட்டார், நம்ம ஏமாத்திரம். தானியேலை சோதிக்காம விட்டாரா? அவருக்கும் பரீட்சை வந்துச்சு. அவருடைய 3 நண்பர்களை சோதிக்காம விட்டார், அவர்களுக்கும் பரீட்சை வந்துச்சு. சோதனைகள் உண்டு. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனுக்கு தேவன் கொடுக்கிற முதல் பட்டம், இவன் பாக்கியவான். உலகத்துல ஒருவேளை தரித்திரரா இருக்கலாம், ஆனா தேவனுடைய பார்வை ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு. இப்போ உங்களை பார்த்து அவர் கண்ணீர் வடிக்கிறார். எவ்வளவோ தேவ மனுஷர்களுக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்தும் போது கண்ணீர் வடிக்கிறவராய் காண்பித்தார், ரத்தம் சிந்துறவராய் காண்பித்தார். காரணம் என்ன? இந்த ஜனங்கள் நிமித்தம், பாவம் செய்யக்கூடிய ஜனங்கள் நிமித்தம், விசுவாசிகள் என்று சொல்லி, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி, ஆனால் பாவத்திலே வாழக்கூடிய ஜனங்கள் நிமித்தம் கண்ணீர் வடிக்கக்கூடியவராக தான் இருக்கிறார். ஆனால் நீங்க இந்த இடங்களெல்லாம் தாண்டி வந்துட்டீங்கன்னா அவர் உங்களிடத்துல அன்பு கூறுவராக இருக்கிறார். அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்படின்னு அர்த்தம் என்ன? பரலோக ராஜ்யம் உங்களுக்கு தான், நித்திய வாழ்க்கை உங்களுக்கு தான், நித்திய சந்தோஷம் உங்களுக்கு தான், ஜீவ கிரீடம் உங்களுக்கு தான். அதை விட பாக்கி எதுவுமே கிடையாது.